தோல்விக்கு இதுதான் காரணம். கண்டிப்பா இத மட்டும் பண்ணியிருந்தா, கண்டிப்பா மும்பை வெற்றி பெற்றிருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அது கன்டின்யூ பண்ணியிருந்தா, கண்டிப்பா இந்த ஒரு போட்டிய ஈஸியா மும்பை வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாரி கண் கலங்கியிருக்காங்க ரோஹித் சர்மா. ஸோ 2, 3 போட்டிய பார்த்துருப்பீங்க. போட்டிக்கு வெளியே இருந்தே ரொம்பவே ஃபீல் பண்ணி மேட்சை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் வாய்ப்பு போயிடுச்சு. அதனால் ரோஹித் சர்மா இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக பேசியிருக்காருங்க ப்ரெஸ் மீட்டில் பொறுத்தவரையும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தோல்வி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கு. ஸோ இந்த சீசனே அப்படி தான் போயிருக்கு. இருந்தாலும் இந்த போட்டியை அசால்ட்டாக வெற்றி பெற்றுக்கலாம். ஹர்திக் பாண்டே இந்த ஒரு தவறு மட்டும் பண்ணலன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுக்கலாம். நான் சொன்ன அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு நோட்டிஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆகும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க. என்னங்க சொல்கிறது, மும்பையோட கதை நேற்று மேட்ச்சை பார்த்து சொல்லியிருக்கோம். இந்த சீசனை இப்படி தான் போயிருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியும் சரி, கேப்டன்சி பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது, அதுவும் கேப்டன்சி கூட ஒரு பக்கம் வைங்க. ஸோ பேட்டிங்கில் என்ன தான் அவருக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. பேட்டிங்கில் டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பெரிய டீமு. மும்பை அணிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார் அந்த டாப் 4 இடத்துக்கு குவாலிஃபை ஆவான்னு கேட்டால் கண்டிப்பாக முதல் டீமாக மும்பை தான் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் டீமாக நாக் அவுட்டில் வெளியே போகிறாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, முதல் டீமாக எலிமினேட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் என்ன தான் வெற்றி பெற்றாலும் உள்ளே வர முடியாதுங்க. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது இருங்க ஒரு பக்கம். இப்போ ரோஹித் சர்மா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஸ்பின்னரை கொண்டு வர சொன்னேன். ஸ்பின்னர் பவர் பிளேயில் போட்டாங்க, கரெக்டாக விக்கெட்டும் கிடச்சிது. அதன் பிறகு ஹர்திக் பாண்டியாட்ட அடுத்தடுத்து ஓவர் ஸ்பின்னருக்கே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ ஃபாலோ பண்ணாமல் பவுலிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கல. நான் ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியாது. நான் ஒரு சில விஷயம் தான் சொல்ல முடியும். ஆனால் வெளியே நானும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ ஏன் இப்படி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அதையும் தாண்டி ஒரு சில விஷயத்தை நான் சொன்னேன், நான் அதை கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியாவை குறை சொல்லியிருக்காருங்க. ஸோ முதல் முறையாக ரோஹித் சர்மா கண் கலங்கி பேசி இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு மனசு உடஞ்சிட்டாருங்க மனுஷன். ஸோ என்னங்க பண்ணுறது. ஸோ 5 கோப்பை வெற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலு. கிட்டத்தட்ட 6 வருஷமாக கப் அடிக்கலை அப்படின்னா ஸோ நினச்சி பாருங்கள் எப்படி ஒரு ஃபேன்சேஜ் இருந்தது, எப்படி இப்போ ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மும்பை அணிக்கு வந்திருக்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். கண்டிப்பாக கேப்டன்சி இதே டீமை ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி கொடுத்துருந்தா கண்டிப்பாக மேலே வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எனிவே பார்த்தா இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. அடுத்த சீசன் தான் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக மும்பை அணி பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மும்பை பார்த்தா ஒரு 6 வருஷமாக கப் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ மும்பை அணிக்கு 6 வருஷம் கப் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா காலங்காலமாக கப்பு பார்த்த ஒரு டீமு இப்போ கப்பே பார்க்காத ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மும்பை அணி மும்பை தான். ஸோ அந்த 5 கப்பு மறக்க முடியுமா? இருந்தாலும் இப்போ அந்த 6 வருஷமாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ 3 வருஷம் ரோஹித் சர்மாட்ட கப்பை வாங்க முடியல. 2021, 22, 23 அப்படின்ட்டு ரோஹித் வாங்கி தர முடியல. இருந்தாலும் அந்த ஒரு மோசமான டீம் வச்சுட்டு எலிமினேட் வரையும் போயிருந்தார். ஆனால் இப்படி ஒரு கடப்பார ஒரு டீம் வச்சுக்கிட்டு இப்படி போக முடியலனா ரொம்பவே வருத்தம் தான். ஸோ எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. முதல் டீமாக பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் போவாங்க அப்படி எதிர்பார்த்தோம். ஆனால் மும்பை அணி அன்ஃபார்ச்சுனேட்டாக முதல் டீம் தான் குவாலிஃபை ஆகும் எதிர்பார்த்தோம். ஆனால் முதல் டீமாக வெளியே போயாச்சு. ஸோ ரொம்பவே கண் கலங்கியிருக்காங்க ரோஹித் சர்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மேட்சுன்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மேட்சாக ரோஹித் சர்மா வெளியே இருந்து ரொம்பவே சோகமாக அங்கே டீமோட டவுன் ஃபாலை நினச்சி உருகி ரொம்பவே கண் கலங்கியிருக்காருங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா சொன்னது கரெக்டாக இல்லை என்ன பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸ் தனி அடுத்த வாசலாக போட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை போட்டுருக்கேன்.